இப்போ பிக்மெண்டேஷன் அப்படின்னு வரும்போதே இந்த ஒரு சில பேருக்கு வாயை சுத்தி மட்டும் டார்க்கா இருக்கும், இந்த சைடு டார்க்கா இருக்கும், அப்படின்னா எல்போ சைடு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அது எதனால வருது? அதை ரெடியூஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ அண்டர் ஐ சுற்றி வர டார்க்னஸ், அப்புறம் இங்கே சைடில் நீங்கள் சொன்ன டார்க்னஸ், லிப்போட பார்டர், லிப்பை சுற்றி வரக்கூடிய பிக்மெண்டேஷன், அதே மாதிரி கையோட ஃப்ரண்ட் ஒரு கலர், இன்னர் சைடு ஒரு கலர், இது எல்லாம் வந்து நம்ம பாடியோட நேச்சர். தட் இஸ் ஹவு வி ஆர் மேட். நம்மளோட ரேஸே அப்படிதான் இருக்கும். இது வந்து பிக்மெண்ட்ரி டிமார்கேட்டரி லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லைன் ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் லைக் சம்திங் லைக் எதனாலையும் அந்த இடம் மட்டும் டேன் ஆச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒருத்தவங்களை வந்து ஸ்கின் லைட்டனிங் பண்ணுறோம், நம்ம டேன் எல்லாம் குறைக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மட்டும் இருக்கும். ஏன் அப்படின்னா இது அவங்க ஸ்கின்னோட இன்ஹெரண்ட் நேச்சர். பட் இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னா அதோட ப்ராமினன்ஸை நம்மளால குறைக்க முடியும். இப்போ கையோட இந்த சைடு அந்த சைடு ஒரே கலர் பண்ண முடியுமா? முடியாது. அதை நம்ம அக்செப்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஃபேஸோட இந்த பெரிய ஆர்பிட்டல் பிக்மெண்டேஷனும் கண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட்ரி டிமார்கேட்டரி லைன்ஸையும் வந்து நார்மல்னு அக்செப்ட் பண்ணும். பட் இது போக செபோரிக் டெர்மடைட்டிஸ், செபோரிக் மெலனோசிஸ், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ல வந்து எக்ஸசிவாவே டார்க் ஆகும். ஸோ அந்த டார்க்னஸ் எல்லாம் கண்டிப்பா நம்மளால ட்ரீட் பண்ணி குறைக்க முடியும். பட் அதுக்கு வந்து நம்மளோட ஆயிலினஸ் ஒரு ரீசன், கண்ணை சுத்தி வர்றதுக்கு வீசிங் ஆஸ்மா இருக்கவங்க, இல்ல காஸ்மெட்டிக் அலர்ஜி இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பிக்மெண்டேஷன் வரும். ஃபேமிலி எல்லாம் இருக்கும், இல்ல தூக்கம் சரியில்லாம இருக்கும். ஸோ இதனாலையும் கண்ணை சுத்தி டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ஸோ அதை வந்து கண்டிப்பா we can treat it out.